யார் என்னை விட்டுட்டு போனாலும் இவங்க மட்டும் என்னை விட்டுட்டே போக மாட்டாங்க. இப்படி யாரையாவது பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு பெண்மணி உலகமே இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த நேரத்தில் கூட அவரை விட்டுட்டு போகலை. அந்த துணிச்சலான பெண் யார் தெரியுமா? அவர்தான் மகதலேனா மரியாள். கலிலியாவை சேர்ந்த மகதலேனா மரியாள் பட்டணத்தில் நல்ல வசதி படைத்தவளாக வாழ்ந்து வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றிய முக்கியமான பெண்மணிகளில் இவங்களும் ஒருத்தங்க. இயேசு கிறிஸ்துவை முதல்ல சந்திச்சப்போ 7 பிசாசுகள்லேருந்து விடுதலையாக்கப்பட்டா. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா. தன்னால் முடிஞ்ச பண உதவிகளை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் நேரத்திலும் அவரோடு கூட இருந்தா இந்த மகதலேனா. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அளவில்லாத அன்பினால இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ற இடம் வரைக்கும் வந்து கூடவே நின்னாங்க இந்த மகதலேனா மரியாள். கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் காலையில் அதிக இருட்டோடு எழுந்து யாரோட துணையும் இல்லாமல் துணிச்சலா கல்லறை இடத்துக்கு போனாங்க. கந்த வர்க்கங்களுடன் கல்லறைக்கு சென்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு தைலம் பூச தயாராக இருந்தாங்க மரியாள். ஆனால் அங்கே புரட்டப்பட்ட கல் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லாததை பார்த்து மிகவும் ஆதங்கப்பட்டு கலங்கினா. இயேசு கிறிஸ்துவ தோட்டக்காரனை நினச்சி அவரை வைத்த இடத்த சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அவள் இயேசு கிறிஸ்துவ மேல் வைத்திருந்த அன்பும் அசைக்க முடியாத விசுவாசமும் எவ்வளவு ஆழமானது என்பதை இதிலிருந்து நல்லா அறிய முடியுது. இதை அறிந்த இயேசு கிறிஸ்து மிகுந்த கனிவுடன் மரியாளை என்று அழைத்தவுடன் அவள் குழந்தைத்தனமான விசுவாசத்துடனும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள பாசத்துடனும் கர்த்தருக்கு காத்திருந்தாள். அவள் கர்த்தரை கண்ட செய்தியை உரைத்த போது சீஷர்கள் முதலில் நம்பவில்லை. அவளை ஒரு வெகுளி பெண்ணாகவே அவர்கள் நினைத்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை தேர்ந்தெடுத்து உயிர்த்தெழுந்த செய்தியை முதலில் அறிவிக்க வைத்தார். நாமும் அவரை உண்மையாக தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைகிறோம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய